அப்பா பலவீனங்கள் பலனாய் மாறட்டும் இப்பொழுதே சுவாமி. ஆண்டவரே குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் சுவாமி. தகுதி இல்லாத எல்லா சூழ்நிலைகளும் அப்பா என் ஆவியானவர் தகுதி படுத்துகிற சூழ்நிலையாக மாறட்டும். ரேகானாமா ஷேகேலி ஆந்தனா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அப்பா நாங்க கிருபையை கொண்டாடுகிறோம். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் நம்மை தாங்கி சுமக்கும். இதுவரை நம்மை சுமந்து வந்ததே, இதுவரைக்கும் பாதுகாத்ததே, இதுவரைக்கும் நடத்தி வந்ததே, இதுவரைக்கும் உங்களை தகுதிப்படுத்தினதே, இதுவரைக்கும் உங்களை ஏந்தி தாங்கி சுமந்ததே, அதே கிருபை வசனம் சொல்லுகிறது. அவர் கிருபைக்கு மேலாக கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இந்த 6 மாதம் பார்த்த கிருபை அல்ல, ஆண்டவர் ஒரு புதிய கிருபையை இன்றைக்கு நம் சபை மேலே, குடும்பங்கள் மேலே, என் வாழ்க்கையின் மேலே இப்பொழுது விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய் என்று சொன்னாரே. உங்களை காண செய்வார், உங்கள் கண்களை காண செய்வார். 6 மாதங்கள் வெற்றி தந்து அற்புதமாய் நம் ஜெபத்திற்கு பதில் தந்தவர் மீதம் இருக்கும் 6 மாதம் நம் ஜெபங்களை கேட்டு நமக்கு வெற்றி தந்து நம்மை வெற்றி சிறக்க செய்கிற ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நாமம் சேனைகளின் கர்த்தர். ரேபானா ஷேகேலே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. சத்தத்தை வைத்து எல்லா கரங்களை தட்டி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஒரு விசி கூட தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சொல்லுங்க, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சொல்லுங்க, நெருக்கப்பட்டோம், நெருக்கப்பட்டோம். ஆமாண்டவரே, நெருக்கங்கள் வந்தது, ஆனால் நாங்கள் அழிந்து போகவில்லையே. நெருக்கப்பட்டோம், மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததால். கையை உயர்த்தி, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை, அவர் நல்லவரே. எத்தனை சத்துருக்கள் நம்மை நெருங்கி வந்தாலும் நம் பட்சத்தில் இயேசு இருக்க நமக்கு ஜெயம் உண்டு. பார்வோன் சோனை தொடர்ந்து வரட்டும், பரவாயில்ல, கர்த்தர் எங்களுக்காக துணை நிற்கிறாரே. ஆமென். சேர்ந்து பாட போறோம். சத்துரு சேனை, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே, உங்களுக்கு முன்பதாக அவர் செல்கிறாரே. வெற்றி நிச்சயம், ஜெயம் நிச்சயம். அவர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்க, சொல்லுங்க, நித்திய தேவனாம், நித்திய தேவனாம், சத்திய பாரன் தன் நித்தமும் நம்முடன் இருப்பதா. அதுதான பலன். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், நித்தமும் நம்முடன். கையை உயர்த்தி, அவர் நல்லவர், அவர் என்றும் என்றுமே அவர் நல்லவரே. என்றும் துதியுங்கள் அவர் கிருபை. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. எல்லா நல்ல கைகளை தட்டி அந்த கிருபையை கொண்டாடி அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சொல்லுங்க, சொல்லுங்க, அவரை போற்றி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர்,
அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். சொல்லுங்க, முன் சென்றாரே, முன் சென்றாரே. எங்களுக்கு முன்பதாக சேனையின் கர்த்தர் எங்களுக்காக யுத்தங்களை செய்தாரே. ஒரு விசை கூட முன் சென்றாரே, முன் சென்றாரே. சொல்லுங்க, என்னை நடத்தினார், என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் ஒரு விசை கூட நடத்தினார். அவர் சொல்லுங்க, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கையை உயர்த்தி, தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே எல்லாம் ஆர்ப்பரித்து நல்ல கைகளை தட்டி ஜெயத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஓ, வெற்றியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஓ, சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்திருக்கிறார். அவர் செய்து கொண்டே இருக்கிறார், அவர் செய்ய போகிறார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கேளுங்க, தேவ பிரசன்னம் ஒன்றே நமக்கு தஞ்சமாய் இருக்கிறது. அவர் பிரசன்னத்தில் இருந்து துவங்குகிற எதுவும் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. அவைகள் நிச்சயமாய் வெற்றியையும் ஜெயத்தையும் காணும். ஆமென். 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், யூதா கோத்திரம் இருக்கிறது, இஸ்ரவேலின் ஜனங்கள் இருக்கிறார்கள். ரெண்டும் தேவ ஜனம்தான். யூதாவுக்கு அபியா ராஜாவா இருக்கிறார். 4 லட்சம் போர் வீரர்களை கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெரொபோவாம் 8 லட்சம் பேர் போர் வீரர்களை கொண்டிருக்கிறார். எல்லாரும் கேட்டா சொல்லியிருப்பாங்க, யார் வின் பண்ணுவான்னு கேட்டா எல்லாம் சொல்லியிருப்பாங்க 8 லட்சம் பேர் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் யாரிடத்துல எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று உலகம் சொல்லும். ஆனால் வசனம், அந்த வசனத்துல பாருங்க, 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யாரு? 8 லட்சம் பேர் வச்சிருந்தவங்க தாழ்த்தப்பட்டார்கள். ஆனால் யூதா புத்திரரோ 4 லட்சம் பேர் தான் வச்சிருந்தாங்க. யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆமென். 4 லட்சம் பேர் தான். ஆட்கள் கம்மி தான், எண்ணிக்கை குறைவுதான், என் பலன் குறைவுதான், என் கருத்திலே பணம் குறைவுதான், என் இடத்துல ஸ்ட்ராட்டஜி குறைவுதான். என் பட்சத்திலே இயேசு இருப்பதினால், நான் அவரை சார்ந்து கொண்டிருப்பதினால் நீங்கள் மேற்கொள்வீர்கள், நீங்கள் வெற்றியை காண்பீர்கள், ஜெயத்தை காண்பீர்கள். ஏசியே ஆவடி தங்கள் பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினாலே அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று சொல்லுகிறபடி நாங்கள் மேற்கொள்வோம். சொல்லுங்க, நாங்கள் மேற்கொள்வோம், நாங்கள் வெற்றியை காண்போம். இந்த வருகிற 6 மாதம் வெற்றியின் மாதமாக இருக்கட்டுமே, மேற்கொள்ளும் மாதமாக இருக்கட்டுமே, ஜெயத்தை காணுகிற மாதமாக இருக்கட்டுமே, அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்கும் மாதங்களாக இருக்கட்டுமே. இன்னும் அதிகமாய் அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அடுத்து வருகிற 6 மாதங்கள், இந்த 6 மாதம் ஆண்டவர் பிரசன்னத்தில் இருந்தது மட்டும் இல்ல, அடுத்து வருகிற 6 மாதங்கள் அவர் பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து அவர் எங்களுக்கு செய்யும் யுத்தங்களை எங்கள் கண்களினாலே நாங்கள் காணும்படிக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்.
அவரே செய்து முடிப்பார். அவரே செய்து முடிப்பார். Thank you Holy Spirit. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுவீங்க? உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். ஒரு விஷயம் கூட, உன் பிரசன்னத்திலே, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தங்களை. ஒரு விஷயம் கூட, இது அர்ப்பணிப்பாக ஜெபமாக இருக்கட்டும். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. ஓ, என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கையை உயர்த்தி, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுங்க, யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை, என்னை மீண்டும். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா என்னை ஆளுகை. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ஒரு விஷயம் கூட, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தங்களை காண்பேன். ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு போவதில்லை. எனக்காக யுத்தங்களை நீர் செய்வீர் சுவாமி. அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது. அர்ப்பணிப்போட சொல்லுங்க, என் சுயத்தினால் ஒன்றும், nothing will move of God. என் பலத்தினால் ஒன்றுமாகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க, கையை உயர்த்தி, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உன் பிரசன்னத்தால் கூடுமே. எல்லாரும் சேர்ந்து, யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. நம்மை ஒரு நாளும் தள்ளி விடுகிற தேவன் அல்ல, சேர்த்துக் கொள்கிறாரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு
முடிவு என்றும் இல்லை. உன் வல்லமைக்கு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஒன்றும் நிற்பதில்லையே. ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உன் வல்லமைக்கு, உன் வல்லமைக்கு ஒன்றும் 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 உங்களுக்கு எதிராய் வருவதும் இல்லை, நிற்பதும் இல்லை. சொல்லுங்க, எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். உம் வல்லமைக்கு முன்பாய், உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா ரெகலமனமா ஷெகரலோ, என்னை மீண்டும் கட்டி எழுப்புமே. யெகோவா ஹோசேனு, என்னை என்னை கட்டி எழுப்பும் உருவாக்கும் தேவனே. யெகோவா சபையோ, என்னை ஒரு விசை கூட யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை யெகோவா என்னை நீர் இல்லாமல் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து, உந்தன் பிரசன்னத்தில் நீ செய்யும் யுத்தங்களை. ஆமாண்டவரே, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தங்களை. சொல்லுங்க, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால், உங்க பலன் வேணுமே. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால, உந்தன் பிரசன்னத்தால். விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க, ஒரு விசை கூட உங்க பிரசன்னத்தால். உந்தன் பிரசன்னத்தால். எல்லா கைகளை உயர்த்தி, யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை. யெகோவா, யெகோவா ஹோசேனு, உருவாக்கும் தேவனே, என்னை மீண்டும் உருவாக்கி கட்டி எழுப்புமே. என்னை ஆளுகை. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஒரு விசை கூட, நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல்
மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். சொல்லுங்க, மலைகள் மலைகள் தடைகள் ஒவ்வொன்றாய் அவருக்கு முன்பதாக மெழுகு போல உருகி போகும். ஓ, தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து, சொல்லுங்க ஒரு விசை கூட, ஓ மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல், உங்க பிரச்சனைகள் மெழுகு போல உருகும் என் மேலிருந்து. ஒரு விசை கூட, ஓ மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் எல்லாம் ஒன்றா என் மேலிருந்து. சொல்லுங்க, யெகோவா யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும், ஓ யெகோவா என்னை ஆளுகை, யெகோவா என்னை கட்டி எழுப்புவீரே, யெகோவா சபையோ என்னை. சொல்லுங்க, யெகோவா ஹோசேனு யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை. சொல்லுங்க, யெகோவா ஹோசேனு யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை. சொல்லுங்க, யெகோவா யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ யெகோவா யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை. சொல்லு, நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. இந்த அடுத்த 6 மாதம் நமக்கு முன்பதாக எந்த தடைகளும் நிற்பது இல்லை, நமக்கு முன்பதாக எந்த எதிரியும் எழும்புவது இல்லை, எந்த குறைவுகளும் வருவதும் இல்லை. ஓ, அவர் வல்லமைக்கு முன்பதாக ஒரு எதிரியும் நிற்பதே இல்லை. அவர் மகத்துவங்களுக்கு முடிவு என்றும் இல்லை. எவ்வளவு பெரிய மலைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதங்கள் எங்களை எதிர்த்து வந்தாலும், ஓ எங்கள் மலைகளை எல்லாம் வழிகளாய் எங்களுக்கு ஆண்டவர் மாற்றி தருவார். எங்கள் பாதைகள் உயர்த்தப்படும். வசனம் சொல்லுகிறது, உனக்கு முன்பதாக வருகிற மலைகள் எல்லாம் உனக்கு பாதைகளாக மாற்றி அமைக்கப்படும். ஆண்டவரே, அவைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகட்டும், இருந்த தடம் இல்லாமல் மாறி போகட்டும். அடுத்த 6 மாதம் நாங்க சொல்றோம், ஆண்டவரே நாங்கள் அது வெற்றியின் மாதங்களாக டிக்ளேர் பண்றோம் சுவாமி. நாங்கள் எடுத்து வைக்கும் எல்லா ஸ்டெப்ஸ்லயும் எங்களோடு கூட சேனையின் கர்த்தர் வெற்றி சிறந்தவராய், ஜெயம் எடுத்தவராய், எங்களை மீண்டும் எழுப்பி கட்டி நிறுத்துகிற ஒரு ஆண்டவர். தடைகள் எல்லாம் மெழுகு போல உருகட்டும் ஆண்டவரே, எதிர்ப்புகள் எல்லாம் மெழுகு போல உருகட்டும் ஆண்டவரே, எதிரியின் திட்டங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகட்டும், தடமே இல்லாமல் மாறி போகட்டும் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுவோமா, உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு ஓ முடிவு என்றும் இல்லை, உம் வல்லமைக்கு முன். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும், ஒன்றும் நிற்பதில்லை, ஓ உம் மகத்துவத்திற்கு முடிவு. சொல்லுங்க, மலைகள் பர்வதங்கள், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் எல்லாம் தடைகள் ஒன்றாய். சொல்லுங்க, மலைகள் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல
அப்பா இப்பொழுது தீர்க்க தரிசனம் நாங்க சொல்றோம், எல்லா மெழுகு போல உருகி போகட்டும். இருந்து விலகும் யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா எங்களை ஆளுகை செய்யும் எங்கள் ஆளுநரே. யெகோவா என்னை ஆளுகை செய்வீர். நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் சொல்லுவோமா, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. கையை உயர்த்தி யெகோவா, யெகோவா ஹோசேனு, என்னை Holy Spirit, யெகோவா ராதாலாமா, யெகோவா, யெகோவா என்னை யெகோவா என்னை ஆளுகை. நீர் இல்லாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. நீர் இல்லாம ஒன்றும் நடக்கல ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்தில் தமதன்பை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுவே. இலை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், ஆமாண்டவரே, எங்களுக்கு தஞ்சம் என்று சொன்னால் அது ஒன்றுதான், வேறொன்றுமில்லையே. அங்கு தங்கிடுவே. எல்லாரும் சேர்ந்து திருப்பாதம் நம்பி வந்தே. கிருபை நீரை தமதன்பை கண்டடை. அவரை தேடி வரும் ஒவ்வொருவரும் அவர் அன்பை கண்டடைய செய்கிறார். தமதன்பை
நோக்கி கூப்பிடு என்றீர். என்னை நோக்கி ஆண்டவரே, கூப்பிடும் பொழுதெல்லாம் எனக்காக இறங்கி வந்தீரே, எனக்காக இறங்கி வந்தீரே. ஆபத்து நாளிலே என்னை கூப்பிடு என்று சொன்னீரே. என்னை கருத்தாய் விசாரிக்கும் நல்லவரே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கி, கருத்தாய் என்னை விசாரிப்பவரே, கனிவோடு என்னை நோக்கி. சொல்லுங்க, திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை சொல்லுங்க, என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை கைவிடாதிரும். ஒரு நாளும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரேன், உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னீரேன், உன்னை நான் மறப்பதில்லை என்று சொன்னீரேன். கைவிடாதிரும் நாதா, உமக்காக யாவும் சகிப்பேன், என் இயேசுவுக்காய் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது சொல்லுங்க, திருப்பாதம் நம்பி வந்தே, திருப்பாதம். அப்பா, எனக்கு அடைக்கலம் உங்க பாதம் ஒன்றே, என் தஞ்சம் இயேசு ஒருவரே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை தேவ சமூகத்திலே. ஆண்டவர், இந்த காலை வேளையில அப்பா, நாங்க அடுத்த 6 மாசத்துக்கு ஆண்டவரே நாங்க இதை தான் டிக்ளேர் பண்றோம், உங்க பாதத்துல நாங்க அமர்ந்து இருந்து ஆண்டவரே, எங்கெல்லாம் நாங்க உங்க பாதத்தை அமர்ந்திருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எந்த நோக்கத்திற்காக கூப்பிடுகிறோமோ, எந்த சூழ்நிலையை பார்த்து கூப்பிடுகிறோமோ, அதிலே நீர் எங்களுக்கு இறங்கி வந்து வெற்றியை தருவீர். அந்த இடத்துல ஒரு சாட்சியை உண்டு பண்ணுவீர். அந்த இடத்துல அப்பா, நாங்கள் பாஸ்டர் சொன்னது போல ஆண்டவரே, அந்த இடத்துல நாங்கள் ஒரு பலிபீடம் கட்ட எங்களுக்கு உதவி செய்வீர். அது அடையாளமாய் மாறி போகும், ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுவீர் சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கேயெல்லாம் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் கண்டார்களோ, அங்கேயெல்லாம் பலிபீடம் கட்டினார்கள். அவர்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கல்ல, அவர்களும் நன்றி சொல்லி தலைமுறை தலைமுறையாய் அந்த வழியாய் வந்து பார்க்கும் அனைத்து ஜாதிகளும் பார்த்து சொல்லும், நாங்கள் ஆராதிக்கும் ஆண்டவர் எங்களுக்காக இந்த இடத்திலே இறங்கினார், இந்த இடத்திலே அற்புதம் செய்தார் என்று சொல்லுகிறபடி அவர் எங்களுக்காக ஒரு அடையாளத்தை, நாங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டும்படி பரலோகம் எங்களுக்காக திறக்குமே. எத்தனை மனிதர்கள் எங்களுக்கு எதிராய் எழும்பி வந்தாலும், அவர்கள் கதவுகளை அடைத்தாலும், அவர்கள் காணாத 1000 கதவுகளை கர்த்தர் நமக்காக திறக்க வல்லவரே. எதிரியின் கண்ணுக்கு தெரியாத 1000 கதவுகளை கர்த்தர் நமக்காக
மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய். எத்தனை பேர் மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீ அதிகாரிகள் அடைத்தார்கள், மனிதர்கள் அடைத்தார்கள், கர்த்தர் திறந்தாரே. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை நடத்தி சென்றாரே. ஓய் என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் அவர் துவங்கினதை செய்து முடிப்பார். அவர் அழைப்பிலே உறுதியாய் நம்மை நடத்துவார். அழைத்த அழைப்பின் சொல்லுங்க. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும், எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்துக்கொள். துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை சொல்லுங்க. எத்தனை பேர் அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு காத்துக்கொள். துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கி. எஜமானனே கையை உயர்த்தி, எஜமானனே என் எஜமானே என்னை அழைத்த எஜமானனே என் எஜமானனே என்றும் நடத்தும். சொல்லுங்க ஒரு விசை கூட. எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே என் எஜமானனே என்றும் நடத்தும். சொல்லுங்க. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்ட. என்ன வந்தாலும் நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும். என்ன வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள். கையை உயர்த்தி உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரைக்கும். ஒரு பாடலாக அல்ல, இந்த காலை வேளையில் இது நம்ம ஜெபமாக இருக்கட்டும். உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரைக்கும். சொல்லுங்க. உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. சொல்லுங்க ஜெபமாக. உம்மை நம்பிடுவேன். என்ன வந்தாலும் ஆண்டவரே உங்களை பின்தொடர்ந்து வருவேன். சொல்லுங்க. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து உங்க அன்புக்கு. சொல்லுங்க. உங்க கிருபை என்ன? உங்க கிருபை உங்க அன்புக்கு. ஒரு விசை கூட. அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும்
ஆண்டவரே. ஓ அழைத்தவர் அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான என்ன வந்தாலும் ஆமாண்டவரே என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ள உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரைக்கும். ஓ உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை உம்மை. உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து உங்க அன்பிற்கு உங்க கிருபை உங்க அன்பிற்கு எல்லா கையை உயர்த்தி உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரைக்கும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபமாய் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சொல்லுங்க. உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை உம்மை சொல்லுங்க. உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன். ஆமா ஆண்டவரே நல்ல கைகளை தட்டி இறுதி வரை சேவிக்கும் நம்மை அவர் இறுதி வரை உண்மை உள்ளவராய் நடத்துவார். பாதியிலே விட்டு செல்வரோ அல்ல, அவர் கடைசி வரை உண்மை உள்ளவராய் இருப்பார். கடைசி வரை நமக்கு அவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கை நிறைவேற்றி நீங்கள் மாத்திரமல்ல உங்களை சுற்றி இருக்கும் ஜனங்கள் எல்லாம் சொல்லும், கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்தார், கர்த்தர் இவர்களுக்கு சகாயம் செய்தார், கர்த்தர் இவர்களுக்காக இறங்கி வந்தார், கர்த்தர் இவர்களுக்காக விடுதலையை தந்தார், கர்த்தரே செய்தார் என்று சொல். நீங்கள் சொல்வது மாத்திரமல்ல, யாரெல்லாம் ஏளனமாய் பார்த்து கேள்வி கேட்டார்களோ, யாரெல்லாம் ஏளனமாய் சந்தேகப்பட்டார்களோ அந்த வாய்களே அந்த நாவுகளே சொல்லும், இதை கர்த்தருடைய கரம் செய்து முடித்தது. எங்களால் உண்டானதல்ல ஆண்டவரே, இது எங்களால் சாத்தியம் அல்ல, எங்கள் மூளை அறிவினால் சாத்தியம் அல்ல, எங்கள் திட்டங்களினால் சாத்தியம் அல்ல, எங்களுடைய பண பலத்தினால் சாத்தியம் அல்ல, இது கர்த்தரால் வந்தது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்க. அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நடத்தினீரே நன்றி ஆண்டவரே, சுமந்தீரே நன்றி ஆண்டவரே, தாங்கினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பலவீனத்துல எல்லாம் எனக்கு நீங்க பலனா இருந்தீங்களே ஆண்டவரே, என் குறைவுகள் எல்லாம் நீர் எனக்கு நிறைவாய் இறங்கி வந்தீரே. எப்படி நடக்கும் என்று சந்தேகத்துடன் அமர்ந்திருந்த பொழுதெல்லாம், மகனே நான் உன்னை அழைத்தேன், அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி எனக்கு கிருபை தந்து பலன் தந்து என் கரத்தை நீர் பிடித்து நடத்தினீரே. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதே இடத்திலிருந்து நம் சபையின் ஆவிக்குரிய தலைவர் தகப்பன்
பலமுறை இந்த வசனத்தை சொல்லி பிரசங்கித்ததை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அவர் சாட்சியில் கூட இதை சொல்லியிருக்கிறார். தேவரீர் எங்களை இதுவரைக்கும் நடத்தியதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடும் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம், எங்கள் சபை எம்மாத்திரம், எங்கள் ஊழியம் எம்மாத்திரம். ஆண்டவரே, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சொல்லுங்க, இதுவரை என்னை சுமந்ததற்கு, நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. சொல்லுங்க, இதுவரை நீ நடத்தியதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் வாழ்க்கை. இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் சபையும் எம்மாத்திரம். சொல்லுங்க, என் திட்டம் ஆசைகள், என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன், உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன், புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை காக்கும் திட்டம் தந்தீரோ, தலைமுறை காக்கும் திட்டம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட, இதுவரைக்கும் நாங்கள் கண்டதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தந்த ஈவல்லவோ. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும். சொல்லுங்க, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, ஓ என் வாழ்க்கை, இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை எங்களை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் சபை எம்மாத்திரம், என் சபையும் எம்மாத்திரம். ஏன் எங்களை தெரிந்து கொண்டீர், ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர், தெரியலப்பா. ஏன் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர், ஆடுகள் பின்னே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகள் பின்னே அலைந்து அரியணை ஏற்றி, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீரோ. அரியணை அப்பா, எங்களை அமரச் செய்து அழகு பார்க்கிறீரே. சொல்லுங்க, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு,
பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும். சொல்லுங்க, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் நன்றியோடு உங்க பாதத்திலிருந்து சொல்றோம்ப்பா. நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, இதுவரை நான் என் சபையும். சொல்லுங்க ஒரு விசை கூட, இதுவரைக்கும் இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை இதுவரை எங்களை சுமந்ததற்கானவரே, இதுவரை நான் என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் பதில் தருவீரே. யெகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவை இந்த 6 மாசம் வரப்போற தேவை, கட்டடத்தை கட்டி முடிக்கிற தேவையை யெகோவாயீர் பார்த்துக் கொள்வீர். சபையை கட்டி முடிக்கும் தேவைகளை எல்லாம் நீர் சந்திப்பீர். என் தேவை எல்லாரும் விசுவாசத்தோட கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எபேசியர் 3:20 உங்க சபையின் மேல ஒரு ஊழியக்காரனா சொல்ற, ஆண்டவரே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் என் ஆண்டவர் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையை இந்த ஊழியத்தின் மேலும் சபையின் மேலும் ஆண்டவரே நாங்கள் கையில் எடுத்திருக்கிற இந்த ப்ராஜெக்ட் மேலையும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் அப்பா அந்த வசனத்தை நாங்கள் சொல்றோம். அப்பா நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறதை, யோசித்து ஜெபிக்கிறதை அப்பா அப்படியே செய்பவர் அல்ல, அதற்கு மேலாக இன்னும் அதிகமாய் செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. Thank you Holy Spirit. Exceedingly abundantly above and beyond, more than what we pray, more than what we desire, Jehovah Jireh will meet all our needs. வசனம் சொல்லுகிறது, அவர் யெகோவாயீர் எல்லாம் பார்த்து கொள்வார், சகலத்தையும் பார்த்து கொள்வார். ஆண்டவரே இதுவரைக்கும் சூப்பரா கொண்டு வந்தீங்க, பல சாட்சி ஆண்டவரே, பல மேகங்களை எழுப்புனீங்க ஆண்டவரே. அப்பா பல பலிபீடங்களை கட்ட உதவி செய்தீங்க. அப்பா நாங்க விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம், இன்னும் அதிகமாய் நீர் செய்வீர், இன்னும் அதிகமாய் நீர் ஆளுகை செய்வீர், இன்னும் அதிகமாய் எங்களுக்காக இறங்கி வருவீர், இன்னும் அதிகமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவீர், இன்னும் அதிகமாய் எங்களுக்கு பதிலை தருவீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தரும். எல்லாரும் சேர்ந்து யெகோவாயீரே, யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீர் எல்லாம் பார்த்துக் கொள்வாரே, எனக்கெல்லாம் நான் நம்பி இருக்கும் நம்பிக்கையே எல்லாம் சந்திப்பி. கைகளை அசைத்து ஆராதனை, ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசு ஒருவருக்கே உமக்கே.
அப்பா ஈரே